ரொம்ப டார்க் ஸ்கின்னாக இருக்கவங்க வந்து 20 to 25 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஏன்னா அதில் தான் கலோரி டெஃபிஷியன்ட் டயட் எடுத்துக்கிட்டு நீங்கள் எக்ஸஸாக ஒர்க் அவுட்ஸ் பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர்ஸ் இதெல்லாம் பேலன்ஸ்டாக சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன்ஸ் நல்லா இருக்கான்னு பார்க்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயுமே சர்டிஃபிகேட் இருந்தால் கூட அவங்களோட ஸ்டோரேஜ் ப்ராசஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா. ஏன்னா சில நேரங்களில் திருப்பியும் கோவிட் வந்துரும்னு பயப்படுறாங்க அண்ட் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் கூட இதனால வருது. தமிழ்நாட்டில் நிறைய செர்விக்கல் கேன்சர், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் நிறைய வருது. 45 வயசுக்கு மேலே 50 வயசுக்கு மேலே வந்து ஹார்ட் அட்டாக் இப்போ 25, 35 ஈவன் சில்ட்ரன்ஸ்க்கே கூட வர ஆரம்பிச்சிருச்சு. காரணம் நம்மளோட ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுக்கு வந்து ஹெல்த் பத்தின நிறைய மித்ஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டே இருப்போம். அது எல்லாமே உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப அழகா விரிவிக்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க டாக்டர் பரமசிவம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வெயில்ல வந்து போனா மட்டும்தான் விட்டமின் டி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? நல்ல கொஸ்டின்ங்க. வெயிலில் மட்டும் போனாதான் அப்படிங்கிறது இல்லை. வெயிலில் போனால் டெஃபினட்டாக விட்டமின் டி வந்து ஒரு மேஜர் சோர்ஸ் வந்து ஃப்ரம் த சன்லைட். ஏன்னா 7D ஹைட்ரோகொலஸ்ட்ரால் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் நம்ம ஸ்கின்ல இருக்குது. ஸோ யூவியில் 2 இருக்குது, யூவிஏ யூவிபி ரேடியேஷன். ஸோ அதில் யூவிபி ரேடியேஷன்ஸ் வந்து யூஸ்வலாக நம்முடைய தோலில் படும் பொழுது இட் கன்வெர்ட்ஸ் தட் 7D ஹைட்ரோகொலஸ்ட்ரால் இன்டு கோலிகால்சிஃபரால் விச் இஸ் விட்டமின் டி. ஸோ வந்து அதுதான் மேஜர் சோர்ஸ். யூஸ்வலாகவே நமக்கு விட்டமின் டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் போன்ஸ். உங்களுக்கு தெரியும், போன் க்ரோத்து, ஸோ கால்சியம் அப்சார்ப்ஷன், இது எல்லாத்துக்குமே விட்டமின் டி ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அது ஒரு மேஜர் இஸ். பட் அதில் மித்து என்ன அப்படின்னா, எந்த டைமில் நிற்கணும், எவ்வளோ நேரம் நிற்கணும், இது எல்லாமே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ யூஸ்வலாக நிறைய டாக்டர்ஸே சம்டைம்ஸ் தேசே எதுக்காகனா பேஷண்ட்ஸ் ரொம்ப டேன் ஆயிடுவாங்கன்னு சொல்லி காலையில் அந்த அதிகாலை வெயில், கொஞ்சம் இளவெயில் மதியம் ஒரு 4 to 5 அந்த வெயிலில் கூட நில்லுங்க அப்படின்னு கூட சம்டைம்ஸ் சொல்லுவாங்க. ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் பேஷண்ட்ஸ், ஃபீமேல் பேஷண்ட்ஸ் தே கெட் டேண்ட் அப்படிங்கிறதுக்காக. பட் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னென்னா, யூவிபி ரேடியேஷன் வந்து ரொம்ப ஹையாக நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா பிட்வீன் 10 to 3. ஸோ தட் இஸ் த டைம் நம்மளுடைய உடம்புல அந்த விட்டமின் டி ஸ்கின்ல வந்து ஜென்ரேட் ஆகிறதுக்கான டைம். ஸோ அப்போ தான் சன்லைட் எக்ஸ்போஸ் ஆகணும். யூஸ்வலி ஃபேஸ் அண்ட் ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ் அதில் பண்ணணும். பட் சில டைம் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, எவ்வளோ நேரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ ஒரு யங்ஸ்டர்ஸ் ஒரு அல்லது ஃபேர் ஸ்கின் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா யூஸ்வலாக 10 to 15 மினிட்ஸ் இஸ் இனஃப். மாடரேட்லி ஃபேர் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு 15 to 20. ரொம்ப டார்க் ஸ்கின்னாக இருக்கவங்க வந்து 20 to 25 மினிட்ஸ் வரைக்கும் இருக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா டார்க் ஸ்கின்ல என்னன்னா இந்த மெலனின் வந்து நிறைய இருக்கும். ஸோ இட் ப்ரிவென்ட்ஸ் தட் யூவிபி டு கெட் அப்சர்வ்ட். ஸோ டீப் பெனிட்ரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறனால யூஸ்வலாக விசே டார்க் ஸ்கின்ல இருக்கவங்க கொஞ்சம் நேரம் சேர்த்து சன்லைட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ தட் இஸ் த சோர்ஸுங்க. பட் சம்டைம்ஸ் நாங்கள் இப்போ என்ன மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னா, விட்டமின் டி வந்து டெஃபிஷியண்ட்டாக நிறைய பேர் பார்க்குறோம். ரீசன் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து ஏசி ரூம்லேயே உள்ளே இருப்பாங்க, நாட் எக்ஸ்போஸ் டு சன்லைட். முஸ்லிம்ஸ் சிலர் பர்தா அந்த இது போடுறதுனால அவங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால் வி சஜஸ்ட் சம் ஆல்டர்னேட்டிவ் ஆல்சோ. இப்போது உதாரணத்துக்கு இப்போ சப்ளிமெண்ட்ஸ், நம்ம விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ், கோலிகால்சிஃபரால் 60,000 இன்டர்நேஷ்னல்ஸ் எடுத்துக்கலாம். எக் யோக், அது ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் விட்டமின் 3. ஃபேட்டி ஃபிஷ்ஷஸ் லைக் சால்மன், சார்டின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சார்டின் ஃபிஷ்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் கூட இட்ஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் டி. பட் மேஜர் சோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் சன்லைட். சார், அதே மாதிரி சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணால் வந்து கேன்சர் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய டாக்டர்ஸ் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நிறைய பீப்புளுக்கு வந்து அது டவுட் இருக்கு. நம்ம இதை போடணுமா வேண்டாமா, என்னப்பா சொல்ல வரீங்க அந்த மாதிரி? கண்டிப்பாக வந்து சன்ஸ்கிரீன் காசிங் கேன்சர் அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டாக இட் இஸ் நாட் இட் ப்ரூவ்டு. ஸோ வந்து கிளினிக்கலாக எவிடன்ஸ் பேஸ்டில் வந்து அந்த மாதிரி இல்லை. ரெண்டாவது வந்து நமக்கு வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து லாங் டேர்ம் டெய்லி சன்ஸ்க்ரீன் யூசர்ஸ் இல்லைங்கிறனால நம்ம பயப்படணும். அக்கேஷ்னலாக தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. சம்படி இன் ஸ்போர்ட்ஸ், சம்படி ஹூ இஸ் ட்ராவலிங், ரெகுலராக மார்னிங் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறவங்க தான் போட போகிறாங்க. ஸோ அதனால் அந்த கவலை நமக்கு இல்லை. பட் சன்ஸ்க்ரீன் ஓவர் யூசேஜ் வந்து இட் வில் ப்ரிவெண்ட் விட்டமின் டி அப்சார்ப்ஷன், விட்டமின் டி ப்ரொடக்ஷன். பிகாஸ் நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டிங்கன்னா அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, சன்லைட்லேருந்து யூவிபி ரேஸ் வந்து ஹிட் பண்ணி விட்டமின் டி ப்ரொடக்ஷன் வந்து இட் வில் பி ஹால்டட், அது வந்து குறையும். ஸோ அதனால் இட்ஸ் நாட் குட் டு யூஸ் மோர் சன்ஸ்க்ரீன்ஸ். பட் ரிகார்டிங் கேன்சரை பற்றி நீங்கள் கண்டிப்பாக பயப்பட வேண்டியதில்லை. ரெகுலர் யூசேஜில் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது நல்லதா? நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னாலே அவங்க ஒர்க்னாலேயோ காலேஜ்னாலேயோ ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் அவங்க டெய்லி சன்ஸ்க்ரீன் எடுத்துப்பாங்க. அது இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த் ஆர் நாட்? ஸோ டெஃபினெட்லி எனி சிந்தட்டிக் இது வந்து ஓவர் யூசேஜுங்கிறது வி ஷுட்
அவாய்டுங்க. ஜென்ரலாகவே தட்ஸ் த ப்ரோட்டோகால் விச் வி யூஸ்வலி ஃபாலோ. ஸோ நமக்கு வந்து ஃபீமேல்ஸ் யூஸ்வலாக அந்த டேனிங் எஃபெக்ட்டுக்காக பண்ணும்பொழுது வி கேன் மிக்ஸ் அப் வித் சன்ஸ்க்ரீனோட அதர் பியூட்டி க்ரீம்ஸ் மிக்ஸ் ஆகி வருது இல்லைங்களா, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஸ்பெசிஃபிக்காக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா தே ஷுட் கோ ஃபார் அ குட் பிராண்டட் SPF 50க்கு மேலே UVA UVB ப்ரொடெக்ஷன் எல்லாமே சேர்ந்து இருக்க மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ரெகுலர் யூசேஜ் இந்த குவான்டிட்டி ஷுட் பி மினிமல், ரொம்ப எக்ஸசிவாக போட வேண்டியதில்லை. ஸோ ஆல்வேஸ் எனி சிந்தட்டிக் ட்ரக்ஸ் ஒரு லிமிட்டை தாண்டாமல் இருக்கிறது எப்போவுமே நல்லது. சரி, இப்போ ஸ்கின் பற்றி பேசிட்டு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். என்னன்னா நம்ம கலர் கம்மியாக இருக்கும், அவர் நம்மளை விட இன்னொருத்தர் கலர் அதிகமாக இருக்காங்க. ஸோ அது வந்து அன்ஹெல்தி அப்படின்ற மாதிரியும் இன்னொரு டேர்ம் வந்து இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டார்க்காக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடம்புல ஏதோ ப்ராப்ளம் அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மை சார்? டெஃபினட்டாக அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஸோ கருப்பாக இருக்கவங்களாம் ரொம்ப கருத்து நல்லவங்கன்னு தானே மித்து இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அன்ஹெல்த்திங்கிற மித்து ரொம்ப புதுசாக இருக்குது. டெஃபினட்டாக அப்படி இல்லைங்க. அதே மாதிரி அப்படி பார்த்தா நீங்கள் சொன்ன பார்த்தா ரொம்ப வெள்ளையாக இருந்தால் தான் ஆக்சுவலாக நாங்கள் பயப்படுவோம். ஏன்னா தேர் பேல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சம்படி இஸ் டூ எல்லோ, ரொம்ப வெளுப்பாக இருந்தாங்கன்னா அனீமியானாலேயோ இல்லை ஏதாவது ஒரு கார்டியாக் ஃபெயிலியரில் இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கவங்க ரொம்ப வெளிராக இருப்பாங்க. ஸோ அதை பார்த்தா தான் நாங்கள் பயப்படுவோம். டார்க்காக இருக்கவங்கள பார்த்தா வி ஆர் லிட்டில் ஓகேங்க. ஸோ அதனால் கலர் வந்து doesn't make any big difference. பட் நான் சொன்ன மாதிரி if somebody is ஒரு டிசீஸ், ஒரு சிஸ்டமிக் டிசீஸ் இருக்குது, ரொம்ப கருப்பாயிட்டே போகிறாங்க, யூஸ்வலாக ரீனல் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸில் they go little dark. ஸோ அந்த மாதிரி சிக்காக பெட்ரிடன் பேஷண்ட்ஸில் இந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் வந்து காமன். நான் சொன்னேன் இல்லையா, அனீமியா பேஷண்ட்ஸ் ரொம்ப பேலாக இருக்கிறது அது மாதிரி. பட் ஒரு ஜென்ரல் ஹியூமன் பீயிங் ஜெனட்டிக்கலாக அவங்க பேரண்ட்ஸ் இந்த கலர் அதுலேருந்து அவங்க இன்ஹெரிட் பண்ணி வர்றாங்க, that doesn't really matter anymore. ஒரு பேட்ச் ஆஃப் ஸ்கின் டார்க் ஆகுது, ஒரு பேட்ச் ஆஃப் ஸ்கின்ல அந்த ஒயிட் வருதுன்னா then it's a disease. then you have to really take regular treatment. மற்றபடி கலருக்கும் வியாதிக்கும் நீங்கள் அப்படி அது ஒரு மித்து தான், நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதில்லை. சார், அதே மாதிரி இப்போ ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க, ஆனா அவங்க உடனே கட் பண்றது ரைஸா தான் இருக்கும். ஸோ அப்படி கட் பண்ணா வந்து ஃபேட் பர்ன் ஆகுமா? ரைஸ் அப்படிங்கிறது வந்து அது ஒரு நல்ல கேள்விங்க. ஏன்னா நிறைய டயட்ல இருக்கவங்க என்னன்னா ரைஸை கட் பண்ணிட்டா நான் வந்து என்னுடைய இது வந்து இதாயிரும், ஃபேட் எல்லாம் பர்ன் ஆயிரும், என்னுடைய கொலஸ்ட்ரால்லாம் வந்து கம்மி ஆயிரும் அப்படின்னு சொல்றது வந்து டெஃபினட்டா இட்ஸ் அ மித். ஆக்சுவலி அது தப்புங்க. ரைஸ் வந்து இட்ஸ் கலோரி. இது வந்து இட் கிவ்ஸ் யூ எனர்ஜி, அவ்வளோதான். ஸோ நீங்கள் ரைஸ் வந்து இன்டேக்கை வந்து குறைக்கலாம். ஸோ அமௌண்ட் ஆஃப் கலோரி, இப்போ எவ்வளோ கலோரி உங்களுக்கு தேவையோ அதை விட நீங்கள் எடுத்துக்கிற கலோரி கம்மியாக இருந்தால் போதுமானது. ஸோ அதுதான் ரைஸ்னால உங்களுக்கு பண்ணக்கூடிய. ஏன்னா டெஃபினெட்லி யூ நீட் சம் எனர்ஜி. ஸோ யூ கேன் நாட் கட் த எனர்ஜி யூ நீட், கம்ப்ளீட்டாக கட் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து 1000 கலோரிஸ் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து கலோரி டெஃபிஷியன்ட் டயட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரைஸோ எதுவாக இருந்தாலும் அதை வந்து ஒரு 500 கலோரிஸ்க்கு ரைஸ் எடுத்துக்கிட்டால் போதுமானது. இல்லை சார், இன்ஸ்டெட் ஆஃப் ரைஸ் வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கிளைசிமிக் இண்டெக்ஸ்னால் என்னென்னா அது சுகராக கன்வெர்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கணும். ஸோ அப்போது அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து கம்மியான இது இருக்கிறது நல்லது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ரெட் ப்ரௌன் ரைஸஸ் இருக்குது, கினோவா, ஓட்ஸு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இட் கண்டெய்ன்ஸ் லிட்டில் பிட் ஆஃப் ஃபைபர் அஸ் வெல் எஸ் கொலஸ்ட்ரால் ரிடியூசிங் ப்ராப்பர்ட்டி, எஸ்பெஷலி எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கிடைக்கும். இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ். ஸோ அது மாதிரி ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் ரைஸ் எடுக்கலைங்க, நான் வந்து பிரெட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு போனீங்கன்னா திருப்பி அகெயின் சுகர் லெவலும் கலோரி லெவலும் கூட தான் போகுது. ஸோ கொலஸ்ட்ரால் குறையாது. ஸோ அதனால் ரைஸை கட் பண்ணால் கொலஸ்ட்ரால் குறையுங்கிற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப தப்பு. நம்மளுடைய டயட் வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக இருந்தால் தான் யுவர் ஃபேட் வில் பர்ன். எப்போ ஃபேட் பர்ன் ஆகும்? நீங்கள் வந்து ஒர்க் அவுட்ஸ் ரெகுலராக 30 to 35 minutes ஆஃப் பிரிஸ்க் ஒர்க் அவுட்ஸுங்க, மேபி பிரிஸ்க் வாக்கிங்காக இருக்கட்டும், ஈவன் டான்ஸிங், ஜிம் ஒர்க் அவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் அதில் தான் கலோரி டெஃபிஷியன்ட் டயட் எடுத்துக்கிட்டு நீங்கள் எக்ஸஸாக ஒர்க் அவுட்ஸ் பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர்ஸ் இதெல்லாம் பேலன்ஸ்டாக சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் யுவர் ஃபேட் வில் ஸ்டார்ட் பண்ணி. அதுதான் இதில் ஃபேக்டர்ஸ். சார், அதே மாதிரி டயட்ல ஸ்டார்ட் பண்றவங்க ஃபர்ஸ்ட் கட் பண்றது வந்து ஒயிட் ரைஸ், அதுக்கு ஆல்டர்னேட் வந்து ப்ரௌன் ரைஸ், அப்புறம் கவனி ரைஸ், அந்த மாதிரி நிறைய ஆல்டர்ஸ் எடுத்துப்பாங்க. அப்படி நம்ம உடனே ஷிஃப்ட் ஆகிறது நல்லதா? கண்டிப்பாக வந்து இது இட்ஸ் ஆல் அபவுட், நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு வந்து அதுலேருந்து நீங்கள் என்ன நியூட்ரிஷன் உங்கள் பாடி எடுத்துக்கிறதுங்கிறது தான். ஸோ இந்த ஷிஃப்டிங்னால மேபி சம்டைம்ஸ் ஃபியூ டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் ஒரு 1 or 2 days 1 week அந்த மாதிரி வரும். அதை தாண்டி ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் ஒன்றும் வர்றதில்லை. பட் என்னென்னா எங்களுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு கட் ஒயிட் ரைஸ், அந்த ஒயிட் சுகர் அதெல்லாம் கட் பண்ணுறது நல்லது. இன்ஸ்டெட் நம்ம ஆல்டர்னேட் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா மில்லட்ஸ், சீரியல்ஸ், இது எல்லாமே நம்ம
எல்லாம் பண்ணணும். லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் பருப்பு வகைகள் நிறைய எடுத்துக்கணும். உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, சுண்டல், கடலை, இது எல்லாமே ப்ரோட்டீன் ரிச் வெஜிடேரியன் இதுங்க. அது நிறைய எடுத்துக்கலாம். இந்த சாமை, குதிரைவாலி, திணை, கருப்பு கவுனி அரிசி, ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் தான், அதுவும் அரிசி தான். பட் அது சுகராக கன்வெர்ட் ஆகி பிளட்டில் கலந்து ஆகிறதுக்கான டைம் ஜாஸ்தி. நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குங்க. அப்போ ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், பசிக்காது சீக்கிரமாக. ஸோ யூ ஓன்ட் ஆஸ்க் ஃபார் த செகண்ட் மீல். 9 மணிக்கு சாப்பிட்டுட்டு திருப்பி 12:30 1 மணிக்கு எனக்கு சாப்பாடு வேணும்னு தோணாது. ஸோ அதனால இட் இஸ் ஆல் குட் டு அந்த பழைய காலத்து முறைகளுக்கு போகிறதுங்கிறது ரொம்ப நல்லது. சித்தா மெடிசன் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல நிறைய பேர் ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. இட் ஒர்க்ஸ் ஆர் நாட் சார்? As an allopathy doctor, we always believe on evidence-based medicine. அதுதான் இப்போ கான்செப்ட். எனிதிங் யூ டூ, யூ ஷுட் ஹேவ் அ ரிசர்ச் ஸ்டடி. அதுக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்கணும். இது நீங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணணும், பேரஸ்டமால் இவ்வளோ டோஸ் அப்படின்னா ஓகே, அதுக்கு ஒரு எவிடன்ஸ், ஒரு ரிசர்ச் பேப்பர் இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். பட் சித்தாவில் இப்போ த ட்ரெண்ட் இஸ் சேஞ்சிங். எல்லாத்துக்குமே இப்போ படிக்கிறவங்க சித்தா, ஆயுர்வேதா, நேச்சுரோபதி எல்லாமே ரிசர்ச் பேப்பர்ஸோடு வர ஆரம்பிக்குது. பட் யூடியூப்பில் ரீல்ஸில் சொல்கிறவங்கதெல்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டு பி எ ப்ராப்ளம். அதனால என்னுடைய சஜஷன் இன்ஸ்டா, யூடியூப், கூகுள் சொல்கிறத கேட்காம ஒரு சித்தா டாக்டர், ஆயுர்வேதா டாக்டர், நேச்சுரோபதி டாக்டர் படித்தவங்க சொல்கிறத கேட்டிங்கன்னா தே வில் கிவ் யூ சம் எவிடன்ஸ் பேஸ்ட் as well as எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் which is not going to be harmful for you. வெஜிடேரியன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா லைக் அவங்க ஜெனட்டிக்காவே ரொம்ப ஹெல்தியா இருப்பாங்க அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு உண்மை? குண்டா இருக்கவங்கலாம் நல்லவங்க அந்த மாதிரி கேட்குறீங்க. அது வெஜிடேரியன் இஸ் ஆல்வேஸ் குட்டுங்க. நம்ம ஹியூமன், நம்மளுடைய பாடி அமைப்பு, நம்மளுடைய டீத்துடைய அமைப்பு, இது எல்லாமே we are born to be vegetarians actually. பட் நம்ம அந்த சேஞ்ச் ஆஃப் வேர்ல்டு நிறைய நம்ம டேஸ்ட்டுக்காக எல்லாம் நம்ம நான் வெஜிடேரியன் சாப்பிட்றாங்க. ரெண்டாவது இப்போ ப்ரோட்டீன் நிறைய தேவைப்படுது. அதனால லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஆர் இன்டு ஒர்க் அவுட், ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் இருக்கனால ப்ரோட்டீன் நிறைய தேவைப்படுதுங்கிறனால நம்ம நான் வெஜிடேரியன்ஸும் எடுத்துக்கிறோம். பட் வெஜிடேரியனில் இருந்தால் ஹெல்த்தி அப்படிங்கிறது இப்போ கண்டிஷனில் இல்லை. ஏன்னா இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஹெல்த்தின்னு சொல்ல முடியுமா? வெஜ் பீஸா இருக்குது, அது ஹெல்த்தின்னு சொல்ல முடியுமா? வெஜ் பர்கர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், ஃப்ரைடு, ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், ஈவன் தோ இட் இஸ் வெஜிடேரியன், ஐ கேனாட் கிளைம் இட் அது ஒரு ஹெல்த்தி அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக வெஜிடேரியன் நல்லது. அதிலும் ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் நம்ம இன்னும் நிறைய நம்ம க்ரோ பண்ண பழகிக்கணும். ஏன்னா பிகாஸ் இப்போ நிறைய பெஸ்டிசைட்ஸு பார்த்தீங்கன்னா இந்த களைக்கொல்லி, பூச்சிக்கொல்லி, க்ரோத் ஹார்மோன்ஸ் கூட இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இவ்வளோ போட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு அது கொடுக்கறது, அது வெஜிடபிளாக இருந்தாலுமே இட்ஸ் கோயிங் டு பி பாய்சனஸ். ஸோ அதனால் நாம் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாடி தோட்டம் அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் அந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கில் கொஞ்சம் நம்ம உள்ளே வரணும். அப்படியே நம்ம ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் கடையில் வாங்கி வெஜிடபிள்ஸ் ஆர் எனி அதர் ப்ராடக்ட்ஸ் we are going to intake, அது நீங்கள் கடையில் வாங்கணுன்னா கூட சர்டிஃபைடாக இருக்கா, ஆர்கானிக் சர்டிஃபைடாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ எல்லாரும் ஆர்கானிக்னு போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போ இந்தியா ஆர்கானிக், USDA ஆர்கானிக், யூரோப்பில் அது மாதிரி எல்லா கண்ட்ரிக்கும் ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன்ஸ் நல்லா இருக்கான்னு பார்க்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அதுலேயுமே சர்டிஃபிகேட் இருந்தால் கூட அவங்களோட ஸ்டோரேஜ் ப்ராசஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா? ஏன்னா சில நேரங்களில் ரொம்ப பழைய ஆர்கானிக் வெஜிடபிள்ஸோ இல்லை கொஞ்சம் காலம் தாழ்ந்ததாக இருந்தால் அதில் ஃபங்கஸ்லாம் கூட இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். வெஜிடேரியன் எஸ்பெஷலி நான் சொன்ன மாதிரி இந்த கீரை வகைகள், பருப்பு வகைகள், இந்த திணை, சாமை, குதிரைவாலி போன்ற இந்த வகையான தானிய வகைகள், இது எல்லாமே கண்டிப்பாக நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. எக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா, ஒரு எக்குக்கு பதிலாக 2 எக்கு சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்துடும், ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படிங்கிறாங்க. டெஃபினட்டாக அந்த மாதிரி இல்லை. ஸோ ஒரு நல்ல ஒர்க் அவுட் பண்ணுற யங்ஸ்டர்ஸ் தே கேன் கோ அப் டு 2 to 3 எக்ஸ் போகலாம். நார்மலாக டெய்லி எக் இன்டேக் இஸ் நாட் கோயிங் டு ஹார்ம் யூ. வீக்லி ஒரு 3-4 யோக்ஸ், எல்லோ யோக்ஸ் கூட இட்ஸ் நாட் கோயிங் டு ஹார்ம் யூ. தாராளமாக நீங்கள் ஒயிட் ஆஃப் எக் எடுத்துக்கலாம். அண்ட் எக் இஸ் ஆல்வேஸ் a good source of protein. ஒயிட் ஆஃப் எக் மட்டும் தான் எடுக்கணுமா? No, yolk is allowed. yellow yolk ஈவன் வாரத்துல 4 எடுத்துட்டாலும் தப்பு இல்லை. people think that அது சாப்பிட்டுட்டா அப்படியே டைரக்டா it goes to கொலஸ்ட்ரால் cholesterol அதிகமாயிடும் அப்படிங்கிறாங்க. when in regular exercise you are going to gym, ரெகுலரா வாக்கிங் எக்ஸசைஸ் பண்றீங்க, உங்களோட லைஃப் ஸ்டைல் செடென்ட்ரியா இல்லை அப்படின்னா தாராளமா you can go for it. பாடியில ஸ்வெட் அதிகமாச்சுன்னா நம்மளுக்கு ஃபேட் பர்ன் ஆகுது அப்படின்றது உண்மையா? உங்கள் கொஸ்டின் எல்லாமே உடம்பை குறைக்கிறதுலே இருக்குது. கொலஸ்ட்ரால் கட் பண்ணுறது எல்லாருக்கும் அதுதான். ஹெல்த் கான்சியஸோட பியூட்டி கான்சியஸ் அதிகமாக இருக்குது. பட் கண்டிப்பாக அது மித்து தாங்க. ஸ்வெட் இஸ் ஜஸ்ட் ஃப்ளூயிட் கம்மிங் அவுட் ஆஃப் யுவர் பாடி. உங்கள் டெம்பரேச்சர் கண்ட்ரோலுக்காக வெளியில் வர்ற ஒரு ஃப்ளூயிட் அது. ஸ்வெட் அதிகமானால் அங்கே ஃபேட்டெல்லாம் அப்படியே உருகிட்டு இருக்கு, கொலஸ்ட்ரால்லாம் கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது டெஃபினட்டாக தப்பான ஒரு இதுங்க. தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் மெக்கானிசம். பட் ஸ்வெட் வர்ற அளவுக்கு
ஓடினா, ஸ்வெட் வர்ற அளவுக்கு ஜிம் பண்ணா, டெஃபினெட்லி யுவர் கலோரிஸ் ஆர் பேர்ன்ட், உங்களோட கார்ப்ஸ் பேர்ன் ஆகி அப்புறம் ப்ரோட்டீன், தென் யுவர் ஃபேட் பேர்ன்ஸ். ஸோ ரெகுலர் எக்ஸசைஸ், ஸ்வெட் ஆகிற அளவு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கிற பொழுது வென் இட் இஸ் ஒரு மந்த் ஆர் 2 நீங்கள் ரெகுலராக பண்ணும்பொழுது டெஃபினட்டாக உங்களுடைய கொலஸ்ட்ரால் வில் பேர்ன். பட் ஸ்வெட் இஸ் நாட் பர்ன்ட் அவுட் ஃபேட். அது வந்து டெஃபினட்டாக அது ஒரு மித்து தான். ஓகே சார், நிறைய பேரோட ஹார்ட் பிரேக் ஆயிருக்கும். ஆமாம், எல்லாருமே ரொம்ப வேர்த்தோன்னா வெரி குட், எல்லாம் ஃபேட் குறைஞ்சிச்சுங்க. பட் வேர்க்கிற அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். ஆமாம், யூஸ்வலாகவே இப்போது வந்து ஸ்விம்மிங், சைக்கிளிங், ஈவன் இந்த ஜூம்பா டான்சஸ்லாம் வந்துருச்சு. இப்போது நிறைய the culture has changed, ஏரோபிக்ஸில் நிறைய வந்துருச்சு. ஸோ தட் ஆல் ஆட்ஸ் டு ரிடக்ஷன் ஆஃப் யுவர் ஃபேட். பட் அதை வந்து ஸ்வெட் அளவை வச்சு ஃபேட் அளவை கலெக்ட் பண்ணக்கூடாது. டெஃபினெட்லி இட்ஸ் நாட் அக்செப்டபிள். கிட்ஸ்க்கு வந்து சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, அது வந்து கொடுத்தாதான் க்ரோத் ஆகும் அப்படின்றது இன்னொரு விஷயம் இருக்கு. அப்படி இல்லாம குழந்தைங்க வந்து ஒரு க்ரோத் கம்மியா இருந்தாங்க அப்படின்னா அது ஏன் கம்மியா இருக்காங்க, அண்ட் ஏன் வந்து அந்த சப்ளிமெண்ட்ஸ்ல அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணணும்? டெஃபினட்டாக சப்ளிமெண்ட்ஸ்ங்கிறது இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப், உதாரணத்துக்கு மதர்ஸ் மில்க் செக்ரேஷன் கம்மியாக இருக்குது, யூ கோ ஃபார் சப்ளிமெண்ட், வேறு ஆப்ஷன் இல்லை. அந்த மாதிரி நேச்சுரல் வேல உங்களுக்கு கிடைக்கலன்னா மட்டும்தான் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும். அதர்வைஸ் டெஃபினெட்லி சப்ளிமெண்ட்ஸ் இஸ் நாட் நீடட். ஒரு பிறந்த குழந்தைக்கு நீங்கள் கால்சியம் சப்ளிமெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நல்ல பால் எடுத்துக்கிட்டாங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக யூ வில் ஹாவ் இனஃப் கால்சியம். ஸோ அதனால க்ரோத் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ கால்டு இந்த ப்ராடக்டில் இருக்கிறத கொடுத்தா இவ்வளோ தூரம் வளர்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் டெஃபினட்டாக மித்து தான். ஸோ வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து த ஃபுட் யூ ஈட், த என்டையர் பேலன்ஸ்டு டயட் நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லையா, அது எல்லாம் சேர்ந்து, எஸ்பெஷலி நீங்கள் உயரமாக வளர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மக்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு இல்லாமல் ஒரு சிலர் நான் கைத்தில் தொங்கிட்டே இருக்கேன், ஸ்கிப்பிங் பண்ணுறேன், பாஸ்கெட் பால் விளையாண்டா ஹைட் ஆயிடுவேன். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணுவோம் உங்கள் ஸ்பைனை, இட் வில் ஸ்ட்ரெச் யுவர் ஸ்பைன், இட் வில் கரெக்ட் யுவர் போஸ்டர். அது டாலான மாதிரி காட்டுமே ஒழிய ஃபார் அ சைல்டு டு க்ரோ ஜெனட்டிக்கலாக அவங்க என்ன ஹைட் இருக்குங்கிறது அவங்க மதர்ஸ் ஃபாதர்லேருந்து இன்ஹெரிட் பண்ணி வந்திருப்பாங்க. அந்த ஹைட்டு தான். க்ரோத் பிளேட்ஸ் இருக்கும், லாங் போன்ஸில் க்ரோத் பிளேட்ஸ் இருக்கும். ஸோ அந்த க்ரோத் பிளேட்ஸ் தான் வந்து இட் அலோ யூ டு க்ரோ. அதுக்கு யூ நீட் குட் ஃபுட், எஸ்பெஷலி விட்டமின் டி, கால்சியம், ஸ்ட்ராங்கர் போன்ஸ். நல்லா ஆக்டிவாக விளையாடுற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வேகமாக வளருவாங்க. வெயிட் பேரிங், ஜம்பிங், ஸ்கிப்பிங், அதெல்லாம் வெயிட் பேரிங் வந்து when the load goes on your joint, உங்கள் ஜாயின்ஸில் நிறைய போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ரோத் பிளேட்ஸ் எல்லாமே நல்லா இட் வில் ஸ்டார்ட் க்ரோயிங். ஸோ யூ வில் கெட் அ குட் ஹைட் அந்த மாதிரி. ஸோ சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் when something is not available, நேச்சுரலாக உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறப்ப யூ கேன் கோ ஃபார் இட், நாட் ரெகுலர்லி. சார், ரெகுலர் மொபைல் யூசேஜ் அண்ட் லேப்டாப் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்களோ அது எல்லாமே உண்மையா? மெயினாக மொபைல் பற்றி தான் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. லேப்டாப்ஸ் கூட இட் யூஸ்வலி அஃபெக்ட்ஸ் யுவர் விஷன் அப்படிங்கிறாங்க. தே ஹேவ் லாட் ஆஃப் ஆல்டர்னேட் ஸ்க்ரீனுக்கு அந்த இதெல்லாம் போட்டுக்கிறாங்க, எல்இடிஸ் எல்லாம் மாற்றிக்கிறாங்க. ஸோ ஐ எம் மோர் கன்சர்ன் அபவுட் மொபைல்ஸ். மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணால் கேன்சர் வரும்னுலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் அதுதான் இப்போ நிறைய பேர்த்துடைய கேள்வியாக இருக்கும். மொபைல் ஃபோன்லேருந்து வர்ற ரேடியேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் ஆர்எஃப் தான், ரேடியோ ஃப்ரீக்வன்சி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸில் வர ஆர்எஃப் ஃப்ரீக்வன்சி தான் இருக்குது. அந்த ஃப்ரீக்வன்சிஸ்னால ஒரு பாடியில் இருக்க ஒரு செல்லை, ஒரு டிஎன்ஏவை, நான் அயனைசிங் ரேடியேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த பாடியில் இருக்கிற அந்த டிஎன்ஏவை உடைச்சி அதை ஆல்டர் பண்ணி அதை கேன்சர் செல்ஸாக மாற்றுற அளவுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி இல்லை. ஸோ அதுதான் உண்மை. ஸோ அதனால் மொபைல் யூஸஸ் வந்து இப்போ ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, மொபைல் யூஸ் பண்ணால் நிறைய பேர் மூளையில் கேன்சர் வரும், கழுத்துல எல்லாம் கேன்சர் வரும்னு நினச்சி தான் நிறைய பேர் கொஞ்சம் குறைக்கலாம்னு நினச்சிருப்பாங்க. பட் ஆக்சுவல் ஃபேக்ட் அது இல்லை. ஸோ தோஸ் ரேடியோ ஃப்ரீக்வன்சி, அந்த நான் அயனைசிங் ரேடியேஷன்ஸ் cannot cause cancer. இப்போ எக்ஸ்ரே அந்த மாதிரி ரேடியேஷன்ஸ் எல்லாம் அயனைசிங் ரேடியேஷன்ஸ், அதெல்லாம் மோர் பவர்ஃபுல். சிடிலேருந்து வர்றது, எக்ஸ்ரேஸ்லேருந்து வர்றது. ஸோ அது வந்து இட் கேன் காஸ் கேன்சர். ஸோ டெஃபினட்டாக. ஸோ அதனால் மொபைல் ஃபோன்ஸ் பண்ணணும். அதனால நாங்கள் வந்து நாங்கள் எவ்வளோ நேரம் வேணால் காதோடையே வச்சு தச்சிக்கலாமா சார், நாங்கள் அப்படியே வச்சுட்டே இருக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. பிகாஸ் 2011 வந்து WHO வந்து ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணி அவங்க அதில் வந்து இட் இஸ் பாசிபிளி கார்சினோஜெனிக். பாசிபிளி கார்சினோஜெனிக்னா இதனால் கேன்சர் வரலாம், ஆனால் எங்களால் இன்னும் ப்ரூவ் பண்ண முடியல. ஒரு 2Bங்கிற ஒரு கேட்டகரியில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க 2011. பட் நல்ல விஷயம் என்னென்னா 25 வரைக்கும் இன்னும் அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல. ஸோ அதில் நம்ம ஊறுகாய், காஃபி எல்லாம் கூட அதில் இருக்குது அந்த பாசிபிலி கார்சினோஜெனிக்கில். பட் ஈவன் ஐ எம் பிக் காஃபி லவர், நிறைய காஃபி குடிச்சிட்டு தான் இருக்கேன் ஸ்டில். ஒரே நல்ல விஷயம், இட்ஸ் நாட் எட் ப்ரூவன். ஸோ நம்ம கிளினிக்கல் எவிடன்ஸ் கிடைக்கல. ஸோ பாசிபிலி கார்சினோஜன் இருக்குது. அவங்க ஸ்டடீஸ் எவ்வளோ நாள் போயிருக்கும், 10 years 15 years போயிருப்பாங்க. மேபி 30 years ஃபோன் யூஸ் பண்ணால் கேன்சர் வந்தால்
பரவாயில்லன்னு சொல்லுவோமா? கண்டிப்பாக வரக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் எதையுமே நம்ம லிமிட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ ரொம்ப க்ளோஸாக கண்டினியூஸ் லாங் கால்ஸ் பேசுறது, அந்த மாதிரி பேசும்போது வயர்டு இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். லாங் கால்ஸும் சார் யூஸ் அப்படி பண்ணக்கூடாது. அதுக்காகவே ஒர்க் பண்றவங்களும் இருப்பாங்கல்ல, இந்த கால் சென்டர்ஸ் எல்லாமே அவங்களோட ஒர்க்கே அதுதான். ஸோ 9 hours 10 hours கால்ஸ் தள்ளி பேசுவாங்க. வச்சுட்டு ஹாவ் அ வயர்டு ஸ்பீக்கர், இயர்ஃபோன், தட் ஷுட் பி ஃபைன். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்டு மோரோவர் டவர் கம்மியாக இருக்க இடத்துல ரொம்ப நேரம் பேசக்கூடாது. பிகாஸ் டவர் கம்மியாக இருக்கப்போ நீங்கள் நிறைய ட்ரை பண்ணிங்கன்னா அந்த சிக்னல் புல் பண்ணுறதுக்கு the phone will emit more radiation, more energy it will emitting. டவர் கம்மியாக இருக்க இடத்துல. ஸோ சிக்னல் வீக்காக இருக்க இடத்துல இருந்து ரொம்ப நேரம் பேசக்கூடாது. கட் பண்ணிவிட்டு உடனே போயிடலாம். தலைக்கு மேலே யூஸ்வலாக வச்சுட்டு தூங்குவாங்க ஃபோனை. பாக்கெட்டில் செஸ்ட்டுக்கிட்ட ரொம்ப நேரம் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பாக்கெட்ஸில் வைக்கிறது, அதெல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. சின்ஸ் வி டோன்ட் ஹேவ் இது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணல, இருக்குன்னு ப்ரூவ் பண்ணல. ஸோ வி ஹேவ் டு பி டெஃபினெட்லி கேர்ஃபுல். ஸோ தட்ஸ் வாட் வி வுட் சஜஸ்ட். அதனால் ஃபோன்ஸ் வந்து ஒன்று இது எல்லாத்தையும் விட ஃபோன்னால கேன்சர் வருதோ இல்லையோ பாதி பேர் அநேகமாக பைத்தியம் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நாளில். பிகாஸ் இந்த ஸ்க்ரீன் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. நான் பைத்தியம் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். தெர் ஆர் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ். எஸ் தெர் ஆர் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் இன் அப்ராட் கண்ட்ரீஸ். இந்த ஃபேஸ்புக்கிலேருந்து வெளியில் வர்றதுக்கு சோஷியல் மீடியா. சார் நம்மளே இங்க நிறைய பார்க்குறோம் சார் நியூஸ். ஆமாம், ஒரு ட்ரெயினில் இன்னைக்கு காலையில் நான் மெட்ரோவில் வந்துட்டு இருந்தேன். என்னை சுற்றி ஒரு என்னோட கேபினில் ஒரு 50 பேர் இருந்தாங்க. அதில் 40 பேர் ஃபோன் பார்த்துட்டே தான் இருக்காங்க அந்த 40 நிமிஷம் நாங்கள் வந்தப்போ. ஸோ ஸ்க்ரீன் டைம் இட்ஸ் கிராசிங் பியாண்ட் 8 hours 10 hours. ஸோ உங்களோட எஃபிஷியன்சி குறையுது. நீங்கள் எப்படி திங்க் பண்ணுவீங்க? when you see something அதிலே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட திங்கிங் கெப்பாசிட்டி, உங்களோட ஒர்க் எஃபிஷியன்சி இதெல்லாமே ஃப்யூச்சரில் குறையும். ஸோ டெஃபினெட்லி இட் வில் ஹர்ட் யுவர் ஐஸ் ஆல்சோ. ஸோ அதனால் டைமிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வி ஷுட் கான்ஷியஸ்லி கட் டவுன் த ஸ்க்ரீன் டைம். ஃபோன் இத்தனை மணிக்கு மேலே தான் எடுக்கணும். எழுந்தோன்னா ஃபோன் எடுக்கிறது மாதிரி ஒரு பிளண்டர் வேறு எதுவுமே இல்லை. ஸோ யூ will not think about your exercise. You will not have the gratitude to thank the previous day. முதல் நாள் இவ்வளோ நல்லது நடந்துச்சுன்னு யோசிக்கணும். இன்றைக்கி டேவை பிளான் பண்ண மாட்டோம். எடுத்தோன்னா ஃபோன், அதில் உடனே ரீல்ஸ், உடனே சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக். ஸோ டெஃபினெட்லி ராங். அதனால் கேன்சர் வரும்னு பயமுடுத்தினா கூட நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த பதிலுக்கு என் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நல்ல வேலை எப்பயாச்சும் சொன்னீங்களே. எல்லாருமே எல்லா குழந்தைங்க எல்லாம் இன்னைக்கு பாதி குழந்தைங்க நிலா காமிச்சு சோறு ஊட்டின காலம் போய் ஃபோன் காமிச்சு ஊட்டுற கண்டிஷன் வந்துருச்சு. ஸோ ஹை டைம் வி ஆல் கெட் ரிவர்ட் பேக் டு நார்மல். சார் சென்னை மக்களுக்காகவே ஒரு லாஸ்ட் கேள்வி இருக்கு. என்னன்னா, நீங்க இப்ப சொன்னீங்க அந்த ரேடியேஷன் எல்லாமே சென்னையில வந்து செல்போன் டவர்ஸ் அதிகம். வீட்டுக்கு மேல வைக்கிறது தான் அதுல வந்து ஒரு பட்ஜெட், ஒரு மணி வரும் அப்படின்றதுக்காக செல்போன் டவர்ஸ் வைப்பாங்க. அது எந்த அளவுக்கு நம்மளோட பாடி அஃபெக்ட் பண்ணும்? ஸோ டெஃபினெட்லி அது எல்லாமே நான் சொன்னது மாதிரி தாங்க. இந்த ஃப்ரீக்வன்சிஸ் ஆர் ஆல் ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸ் தான். ஸோ அதனால அது டைரெக்டாக நமக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இல்லை, அதில் ரேடியேஷன் இன்னும் அதிகமாக இருக்கும்ல நம்மளோட ஃபோனில் விட. ஆமாம், அப்படி இருக்கும்போது ஆமாம், ரேடியேஷன்ஸ் ஆர் டெஃபினெட்லி ஹைங்க. அதான் ஃபார் ப்ரொலாங்டு பீரியடில் யூஸ்வலாகவே டவர்ஸ் வந்து க்ரௌடடாக இல்லாத இடங்கள்ல இருக்கிறது தான் நல்லது. பட் இப்போ எக்கனாமிக் ரீசன்ஸ்க்காக நிறைய பேர் அப்படி பண்ணுறாங்க. ஸோ சோஷியோ எக்கனாமிக் ரீசன்ஸ்னால தான் அதை அலோவ் பண்ணுறோமே தவிர அது தொடர்ச்சியாக அந்த மாதிரி பண்ணுறது வந்து நல்லதில்லை. ஸோ யூ கேன் பர்சனலி ஸ்பீக்கிங் யூ கேன் அவாய்ட். ஏன்னா இன்னும் அது ப்ரூவ் பண்ண முடியல, அதுதான் விஷயம். ஸோ இந்த டவர் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்ததுன்னா இது ஹார்ம்ஃபுல் அப்படிங்கிறது நாட் எட் ப்ரூவன். மேபி டவுன் த லைன் இன்னொரு 20-30 years மேபி அதனால் ஏதாவது ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் வந்தால் கிளினிக்கல் ஸ்டடீஸ் வில் ப்ரூவ் இட். அப்போ தான் வில் கோ ஃபார் ஆல்டர்னேட். இப்போதைக்கு அது சென்னை மக்கள் இப்போதைக்கு அது ரெவென்யூவா பார்த்துக்க வேண்டியதான். சார் இப்போ இந்த கோவிட் வேக்சின்க்கு அப்புறம் திருப்பியும் கோவிட் வந்துரும்னு பயப்படுறாங்க. அண்ட் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் கூட இதனால வருது அப்படின்ற மாதிரி மக்கள் பேசி நம்ம கேட்குறோம். அது எந்த அளவுக்கு உண்மை சார்? ஸோ பொதுவாகவே வேக்சின்ஸ் அப்படின்னாலே பழைய வேக்சின்ஸ் மேலே பெருசாக இல்லாட்டி கூட புதுசாக வர்ற வேக்சின்ஸ், நியூலி டிடெக்டட் வேக்சின்ஸ்லாம் என்ன பயப்படுறாங்க அப்படின்னா, இந்த வேக்சின் இந்த நோய்க்கு எதிராக போட்டோன்னா அந்த நோய் திருப்பி நமக்கு வந்துருமா, வேக்சின்னாலே நோய் வந்துருமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அது டெஃபினட்டாக மக்கள் வந்து பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா பிகாஸ் வேக்சின்ங்கிறது அந்த வைரஸை தான் நம்ம உள்ளே செலுத்த போகிறோம், பட் உயிரோடு அப்படியே செலுத்த போகிறதில்ல. ஸோ எய்தர் இன்ஆக்டிவேட்டட்னா தே வில் கில் இட். இந்த வைரஸை கில் பண்ணி அது இன்ஆக்டிவேட்டட் ஃபார்மில் உடம்புக்குள்ளே போடுவாங்க. எதுக்காக இந்த வேக்சின் நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை அலர்ட் பண்ணி வைக்கிறோம். இப்படி ஒரு எதிரி வருவாங்க, நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருங்க. ஒரு ட்ரையல், ஒரு ட்ரில் மாதிரி. இப்போ ஒரு மிலிட்ரியில் இருக்கு இல்லையா, மாக் ட்ரில் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வி ஆர் அலர்ட்டிங் அவர் இம்யூன் சிஸ்டம். இந்த மாதிரி ஒரு ஆள் வரப்போகிறாரு, இதுதான் அதனுடைய
அந்த இது. ஸோ கெட் ரெடி அப்படிங்கிற மாதிரி இன்ஆக்டிவேட்டட் வைரஸ் போடுவாங்க. சில நேரத்தில் லைவ் வைரஸ் போடுவாங்க. பட் ஆனால் அதை வீக்கன் பண்ணிடுவாங்க. அவங்களோட பொட்டென்ஷியல் டு கிரியேட் த டிசீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வைரஸ் வந்து வீக்கன் பண்ணி அது அட்டன்வேட்டட் வேக்சின்பாங்க. ஸோ அதை வந்து போடும்போதும் அது இட் ஒன்ட் காஸ் எனி இது. சில நேரங்களில் ஒரு வைரஸ்னுடைய ஒரு சின்ன செல், அதனுடைய அவுட்டர் செல்லில் இருக்க ஒரு ப்ரோட்டீனை மட்டும் எடுத்து போடுவாங்க. சில நேரம் ஒரு டிஎன்ஏ ஆஃப் தட் வைரஸ் மட்டும் எடுத்து வச்சுக்குவாங்க. இப்போ கோவிட்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஆர்என்ஏ ரீகாம்பினன்ட் வேக்சின். அது ஆக்சுவலாக கோவிட் வைரஸ்னுடைய ஒரு டிஎன்ஏ அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் எடுத்து வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அது உள்ளே போடுவாங்க. ஸோ இது எல்லாமே தே மேக் ஷுர் இட் கேன் நாட் ரீப்ரொடியூஸ் த டிசீஸ். அது அந்த மாதிரி என்ஷூர் ஆனால் தான் போடுவாங்க. இப்போ போலியோ வந்து கில்டு வேக்சின், அந்த வைரஸை கில் பண்ணி தான் உள்ளே நமக்குள்ளே போடுறாங்க. இப்போ எவ்வளோ பேர் போலியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இட்ஸ் நாட் ஹேப்பனிங். அதே மாதிரி அட்டன்வேட்டட் வந்து எம்எம்ஆர்ன்னு சொல்லுவாங்க. இந்த மீசில்ஸ், மம்ஸ், அம்மக்கட்டு, ருபெல்லா அந்த மாதிரி வியாதிகளுக்கெல்லாம் நம்ம எம்எல்ஆர் குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே போடுறோம். அது அந்த மாதிரி கோவிட் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஜெனட்டிக் அந்த இதை பேட்டர்னை எடுத்து நம்ம பண்ணுறது. ஸோ இதில் நம்ம தெளிவாக வேண்டிய விஷயம் என்னென்னா, தீஸ் வைரஸஸ் ஆர் நாட் ஸ்ட்ராங் இனஃப் டு காஸ் த டிசீஸ். பண்ணும்போதே அதை என்ஷூர் பண்ணி தான் பண்ணுவாங்க. அதனால் வேக்சினுக்கு 100% பயப்பட வேண்டியதே இல்லை. தாராளமாக போட்டுக்கலாம். அதுலேயும் நிறைய இப்போது என்னுடைய கன்சர்ன் என்னென்னா, பீயிங் எ ஃபீமேல், உங்களுக்கு யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங். தமிழ்நாட்டில் நிறையா செர்விக்கல் கேன்சர், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் நிறைய வருது. யூஸ்வலாக ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் வந்து இட் கேன் காஸ் கேன்சர்ஸ், எஸ்பெஷலி போர் செர்விக்கல் கேன்சர். ஸோ இந்த ஹெச்பிவிங்கிற அந்த வைரஸ்க்கு எதிராக இப்போ வேக்சின் வந்து இருக்குது ஆக்சுவலி. ஸோ நிறைய இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் செர்வாரிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேக்சின் இப்போது இருக்குது, மார்க்கெட்டில் இருக்குது. பட் இப்போ அதெல்லாமே பப்ளிக்கு, ஜென்ரல் பீப்புளுக்கு அவைலபிளாக கவர்மெண்ட் சைட்லேருந்து அவைலபிளாக அப்படின்னா இல்லை. ஏன்னா தட் இஸ் லிட்டில் மோர் காஸ்ட்லி. ஒரு 2000 to 5000 ஒரு டோஸ் வரும். ஸோ 15 வயதுக்கு உட்பட்டவங்க பெண்கள், அவங்க பிஃபோர் அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி போட்டால் 2 டோஸ் போதும். 6 months இடைவெளியில் 2 டோஸ் போடலாம். ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்புக்கு போயிட்டாங்க அப்படின்னா 3 டோஸ் போடணும். ரொம்ப அடல்ட் போடுறதுல பெருசாக பிரயோஜனம் இருக்குது. ஆஃப்டர் 45 நான் போடுறேன், நோ யூஸ். ஏன்னா ஆல்ரெடி அந்த வைரஸ் வந்துடும். ஸோ அதனால் இந்த கேட்டகரியில் எக்கனாமிக் கன்சர்ன்ஸ் தான் இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் விச் இஸ் காசிங் மோர் கேன்சர்ஸ் இன் ஃபீமேல், எஸ்பெஷலி செர்விக்கல் கேன்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த வேக்சினை வந்து இந்த ஷோ மூலமாக ஐ இன்சிஸ்ட் ஃபீமேல்ஸ் பிலோ 15 2 டோஸ், 35க்குள்ளே அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க போட்டுக்கணும். ஏன்னா செர்விக்கல் கேன்சரோட இன்சிடென்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டில், இந்தியாவில் அதிகமாகிட்டு வருது. 1,00,000 பேர்த்துக்கு 2013 இட் வாஸ் லைக் சம்வேர் பிட்வீன் ஒரு 18 பேருக்கு தான் இருந்தது. இப்போது ஒரு 10 years டவுன் த லைன் இப்போ 25-30 பேர்த்துக்கு வருது. ஸோ அது இன்க்ரீசிங் ட்ரெண்டில் இருக்கனால இட்ஸ் பெட்டர் இந்த வேக்சின்ஸ் எல்லாம் நம்ம போட்டுக்கிறது நல்லது. ஸோ ஃபீமேல்ஸுக்கு வந்து இது இருக்குது. இப்போ கவர்மெண்ட் சைடில் இப்போ நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணுறாங்க, ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணுறாங்க, வயாவில்லை அந்த மாதிரி நிறைய டெஸ்ட் எல்லாம் ஆரம்ப சுகாதார நிலையத்திலே பண்ணுறாங்க. ஸோ அதனால் இட்ஸ் ஈஸி டு கெட் இட் டெஸ்டட். ஸோ அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராமல் தடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கிரேட் சார். நீங்கள் நிறைய பேருக்கு இந்த விஷயம் எனக்குமே தெரியாமல் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணது வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹார்ட் பெயின் வந்தாலே எனக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்ணிடுறாங்க. ஸோ ஹார்ட் பெயின் வந்தாலே ஹார்ட் அட்டாக் தானா? இல்லை, ஆக்சுவலாக ஹார்ட் பெயின் இல்லை, செஸ்ட் பெயின். கரெக்டுங்களா? ஸோ எனி செஸ்ட் பெயின் அது வந்து ஹார்ட் அட்டாக் தானா அப்படின்னா மெடிக்கலி ஸ்பீக்கிங் அப்படி நாங்கள் டயக்னோஸ் பண்ண மாட்டோம். ஆஸ் அ டாக்டர் ஒருத்தர் செஸ்ட் பெயின் வந்தோன்னா உடனே வந்து செஸ்ட் பெயின் ஃபோனில் சொல்லிட்டா, நேரில் சொல்லிட்டாலே உடனே ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்ல முடியாது. டெஃபினெட்லி செஸ்ட் பெயின், அதுவும் எஸ்பெஷலி அந்த லெஃப்ட் சைட் செஸ்ட்டில் வர்றது வந்து நிறைய ரீசன்ஸ்னால வரலாம். பட் வியூவர்ஸ், உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட ஏஜ் குரூப், சே ஃபார் எக்ஸாம்பிள் 30 and above, 35 and above, சம்படி கம்மிங் வித் ஒரு செஸ்ட் பெயின் வருது, அவருக்கு கூட அசோசியேட்டடாக ஒரு மூச்சு வாங்குறது, சிரமப்படுது, வேர்க்குது, கொஞ்சம் ஒரு கிடினஸோடு இருக்கார், அப்படிலாம் இருந்தால் ஃபஸ்ட்டு அது ஹார்ட் அட்டாக்கோ இல்லையோ நீங்கள் ஹார்ட் அட்டாக்காக தான் அதை நினைக்கணும். யூ ஆல்வேஸ் திங்க் தட் இட் இஸ் அ ஹார்ட் அட்டாக் அண்ட் டேக் ஹிம் இமீடியட்லி டு த டாக்டர். அந்த கை வைத்தியம் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ ஹார்ட் அட்டாக்ஸுடைய ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா குறைஞ்சிட்டே வருது. 45 வயசுக்கு மேலே, 50 வயசுக்கு மேலே வந்த ஹார்ட் அட்டாக் இப்போ 25, 35, ஈவன் சில்ட்ரன்ஸ்க்கே கூட வர ஆரம்பிச்சிருச்சு. காரணம் நம்மளோட புவர் லைஃப் ஸ்டைல், புவர் ஃபுட் ஹேபிட்ஸ், இது எல்லாமே அந்த என்விரான்மெண்ட், பொல்யூஷன், இது எல்லாம் சேர்ந்து இட் இஸ் கான்ட்ரிபியூட்டிங். ஸோ அதனால் நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸ்குவீசிங் டைப், கம்ப்ரெஸிங், அழுத்துற மாதிரி ஸ்குவீசிங், ஹெவினஸ் வந்து ரேடியேட்டிங் பெயின் டு த லெஃப்ட் ஹேண்டு, அப்பர் ஜா, இதில் எல்லாம்
போய் ஷோல்டருக்கெல்லாம் வருது அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி இட் இஸ் செஸ்ட் பெயின் டியூ டு ஹார்ட் அட்டாக். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். மெயினாக நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து எதோட இது வந்து குழப்பிக்குவாங்க அப்படின்னா அசிடிட்டியோட தான் இதை மெயினாக குழப்பிக்குவாங்க. நீங்கள் வந்து அசிடிட்டியை ஹார்ட் அட்டாக்குன்னு நினச்சிட்டா தப்பு இல்லை, ஹார்ட் அட்டாக் அசிடிட்டின்னு நினச்சி வீட்டிலே இருந்துட்டா தப்பாயிரும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த ஏஜ் குரூப் இந்த சிம்டம் இருந்தால் பெட்டர் கோ டு அ டாக்டர். ஒரு 500 செலவு பண்ணி ஒரு இசிஜி எடுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஸோ எப்போவுமே அது மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா அசிடிட்டியில் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னா யூஸ்வலாக அந்த மாதிரி தப்பான ஃபுட்ஸு, காரமான ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்டு அந்த ரிஃப்ளெக்ஸ் அசிடிட்டி யூஸ்வலாக படுத்தா ரொம்ப அக்ரவேட் ஆகும், எந்திரிச்சு உட்காந்துட்டா கொஞ்சம் செட்டில் ஆகும். யூஸ்வலி அந்த ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜெலுசில் அந்த மாதிரி ஆன்டாசிட்ஸ் எல்லாம் சாப்பிட்டோன்னா கொஞ்சம் குறையும். ஸோ அதெல்லாம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னுடைய சஜஷன் வியூவர்ஸ்க்கு என்னென்னா, இந்த ஏஜ் குரூப் வித் திஸ் அசோசியேட்டட் ஒரு படபடப்பு, ஒரு ரேடியேட்டிங் பெயினோட, மூச்சோட சிரமத்தோட அந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா மூச்சோட சிரமப்படுறோம் அப்படின்னா அந்த ஹார்ட் இஸ் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட் டு பம்ப் த பிளட். உங்கள் இருதயம் வந்து அதை பம்ப் பண்ணுறதுக்கு சிரமப்படுது, எங்கேயோ ஒரு இடத்துல இட்ஸ் கெட்டிங் வீக்கர். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். மெயினாக இந்த ரிசஸ்டேஷன் வந்து எல்லாருமே கற்று வச்சுக்கணும். சிபிஆர்னு சொல்லுவாங்க. ஸோ அது நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல. ஈவன் எஜுகேட்டட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட, நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் கூட அது தெரிஞ்சுக்கிறதுல. ஐ ஃபீல் இட் இஸ் மேண்டேட்ரி. கம்ஃபர்டபுளாக அவங்கள ஒரு ப்ளேஸ் பண்ணி படுக்க வச்சுட்டு சிபிஆர்ங்கிறது செஸ்டோடைய மிட் பகுதியில் நம்ம கம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கறது. பேசிக் ஃபர்ஸ்ட் எய்டில் வந்து ஹார்ட் அட்டாக்கு நம்ம சஸ்பெக்ட் பண்ணுறோன்னா ஆஸ்பிரின் ஃபுல் டோஸ் 325 mg ஃபுல் டோஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயங்கள். இப்போ சிபிஆர் தெரியல உங்களுக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு ரெப்பிட்டிஷன்ஸ், ஒரு 20 to 30 ரெப்பிட்டிஷன்ஸ் கொடுத்துட்டு ஒரு 2 தடவை 3 தடவை வாயில் அவங்களுக்கு ப்ரீத் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அன்டில் 108 அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுற வரைக்கும் யூ டெஃபினெட்லி ஹேவ் டு டேக் கேர். ஆமாம். பட் ஆனால் இந்த செஸ்ட் பெயினில் நிறைய வேரியேஷன் இருக்குது. இப்போ காஸ்டோகாண்ட்ரைட்டிஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த வரிச்செலும்புன்னு சொல்லுவாங்க, ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து 2 விதமான போன்ஸ் இருக்குது. சாஃப்ட் போன் இஸ் ஹார்ட் போன்ஸ் இருக்குது. ஸோ கார்ட்லேஜஸ் இங்கே இது ரெண்டும் சேர்ற இடம் இந்த காஸ்டோகாண்ட்ரல் ஜங்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜங்ஷனில் இன்ஃப்ளேம்டாக இருந்தாலும் சம்டைம்ஸ் யூ கெட் பெயின் தேர். மசில் இன்ஜுரிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கிறனால உடனே அதை எடுத்துக்கணும்னு இல்லை, பட் காஷியஸாக இருக்கிறது நல்லது. நிறைய மித்ஸ் எல்லாம் இல்லை, இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த விஷயத்த ரொம்ப அழகாக ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ.